ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகளுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ இதுக்கு முந்தைய பதிவுல நம்ம பிரசன்னம் பத்தி நெறைய விஷயங்கள் நம்பர்ஸ் மூலமா பிரசன்னம் பார்க்கறது எப்படி அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் சார். நெறைய பேர் கேட்டிருக்காங்க, சார் பிரசன்னம் மூலமா நெறைய விஷயங்கள சொல்றாங்க. இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது. அவங்களுக்கு இந்த எண்கள் ஃபேவர் பண்ணும். இந்த எண்கள் அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு கொடுக்கும். நெறைய சொல்றாங்க. ஆனா என்னுடைய டேட் ஆஃப் பர்த் மட்டும் வச்சுக்கிட்டு, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? என் வாழ்க்கை எப்படி நகரப்போகுது? அப்படிங்கிறத வெறும் இந்த டேட் ஆஃப் பர்த்தை மட்டும் வச்சு நம்ம ஃபார்மேட் நியூமராலஜி மூலமா கணிக்க முடியுமா? அப்படின்ற மாரி கேட்டிருக்கிறாங்க சார். உதாரணத்துக்கு நீங்களே மக்களுக்கு ஒரு எண் போட்டு, அந்த எண்ணுக்கான வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நீங்க சொல்லுங்க சார். அது அப்படிதான் இருக்கா? அப்படின்றத அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல நமக்கு சொல்லட்டும் சார். கரெக்டா சொன்னீங்க. பிரசன்ன எண்ணை பத்தி சொல்லிட்டோம். இப்போ ஒரு எண்ணை நானே சொல்றது கரெக்ட்டு தான். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு நீங்க உங்க அந்த டேட் உள்ளவங்க டக்கு டக்கு டக்குன்னு கால்குலேட் பண்ணா சரி வந்துரும். 17/4 அவ்வளோதான். மீதி வருஷம் எது வேணாலும் போட்டுக்குங்க. 17/4 வருஷம் எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஃபார்மேட் படி 5. அப்போ மொத்தத்துக்கு கூட்டினா விதி எண் 8. அடுத்த செகண்டு நீங்கள் போட்டுருவீங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியை சொல்லும் போகும்போது ப்ரோக்ராமே நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபுங்களே ஃபிங்கர் டிப்ஸில் எல்லாத்து கையில் வச்சுக்கிறாங்க. 17 நாளா வருஷம் 5. சரி சார், நாங்கள் 1967 போட்டுக்கிறோம், நாங்கள் 1976 போட்டுப்போம், நாங்கள் 1985 போட்டுப்போம், 14 1994 போட்டுப்போம். அப்படின்னு அந்த 5 வர இடத்துல என்ன வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஃபார்மெட்டு படி பார்த்திங்கன்னா 8, 4, 5, 8 இந்த தேதியை நம்ம ஃபார்மெட்டு படி ஒரு கட்டத்தில் சும்மா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக்கிறோம். இந்த தேதிக்கு கட்டாயம் இவங்களுக்கு ஆன்மீகத்தை தொடாமல் வாழ்க்கையை இவங்கள் உச்சத்துக்கு வந்துடுவீங்க, மேலே வந்துடுவீங்க, உயரத்துக்கு வந்துடுவீங்களாம் அப்படின்னு சொல்கிறத விட அந்த ஒரு சராசரி வாழ்க்கை கூட பர்மனெண்ட்டாக அப் டு லைஃப் வரைக்கும் கிடைக்கணும். இறைவனை பிடிச்சா மட்டும்தான் கிடைக்கும். இந்த தேதிக்கு இறைவனை பிடிச்சா மட்டும்தான் முடியும். ஏன்னா இது ஜென்ம தோஷத்தினுடைய எண்ணம். இது எல்லாருமே அந்த நாட்டு ராஜாவாக ஆக முடியாது. ஒரு நாட்டுக்கு ஒரு ராஜா தான் ஆக முடியும். அப்போ மற்றவங்க நம்ம சேவகர், அந்த சேவகர் கூட கடைசி வரைக்கும் சேவகராக இருக்கணும். நம்ம சேவகருக்கு உண்டான தகுதியாவது நமக்கு வருதான்னு கிடைக்கணும். நாம் அவரை மாதிரி ஆயிடணும் அப்படி ஒத்துக்கூடாது. அவரை மாதிரி ஆகிறதுக்கு அவருக்கு அந்த டேட் இருக்குது, அவர் ஆகிட்டார். அவர் மாதிரி டேட் உங்ககிட்ட இருக்கா? இல்லையே. அப்போது இந்த தேதிக்கு இவ்வளோ லைஃப்பில் இப்படி போய் சந்திக்கணும், இப்படி தான் நடக்கும் அப்படின்னு இருக்குது. அதில் ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன் பாருங்கள். இந்த 17/4 வருஷம் 5, அப்போ கூட்டினா 8, அப்போ 8, 4, 5, 8 இந்த தேதி கொண்டவங்க யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் ஒரு 12 வயசுலேருந்து 19 வயசுக்குள்ளே ஒரு நாளாவது ஒரு இரவாவது ஒரு பிளாட்பாரத்து முழுசாக தங்கியிருப்பீங்க. ஆனால் அப்படி தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்கள் ஃபேமிலிக்கு இருக்கா? இல்லை 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 சார். ஃபேமிலிக்கு இல்லைன்றப்போ அந்த தனி ஒரு நபருக்கு மட்டும் அப்படி ஒரு வாழ்க்கை ஏற்படும்னா அப்போ குடும்பத்தோடு ஒத்து இல்லாமல் ஒரு தனி கேரக்டராக இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா? இல்லை, அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த தேதியை அதான் சொல்கிறேன், இறைவன் எழுதப்பட்ட விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ளே நிறைய ரகசியம். அதான் சொல்கிறேன், முதல்ல போன எபிசோடில் நிறைய ரகசியம் இருக்கும். எல்லா ரகசியம் சொல்லக்கூடாது. இறை ரகசியம்னு ஒன்று இருக்கிறத ஏதோ 1-2 சொல்லிக்கலாம். மொத்தம் முழுசு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையை வாழவே முடியாது. வாழ்க்கையே மனுஷன் வாழ முடியாது. ஏதாவது 1-2 சொல்லிக்கலாம். அப்படின்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், எந்த எல்லாமே சொல்லணும்னு புரிஞ்சிக்கூடாது. ஏதோ 1-2 தெரிஞ்சதுன்னா அப்போ இவருக்கு எல்லாம் தெரியுது நீங்கள் நினைக்கிறத விட நமக்கு இன்னும் நிறைய இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிக்கணும். அப்போ ஏதோ ஒன்று மட்டும் தெரியுது, இன்னும் நிறைய இருக்குது, அதை சொல்லலை, நாம் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கணும். அதனால் ஒரு இரவாவது ஒரு பிளாட்பாரத்தில், அதை வீடை விட்டு தாண்டி ஒரு இரவாவது ஏதோ ஒரு இடத்துல பிளாட்பாரத்தில் இரவு முழுதும் தங்கிட்டு இருந்துட்டு வந்திருப்பீங்க. அது என்ன காரணமாக வேணா என்னன்னா அது நடக்கவே இல்லை அப்படின்னு 8, 4, 5, 8 இந்த ஃபார்மெட் உள்ளவங்க ஒரு காலம் நீங்கள் சொல்லவே முடியாது. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி பஸ்ஸே வராமல் ரோட்டில் நின்றுருக்கலாம். அப்படி என்ன காரணம் வேணா இருந்திருக்கலாம் இல்லையா? ஒரு இரவு டோட்டல் இரவு ஃபுல் இரவு பஸ்ஸு ஃபுல் இரவுலாம் வராமல் இருக்கும். இல்லை சார், நானே அந்த மாதிரியான ஒரு இரவு நைட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி அந்த ஊரோட லாஸ்ட்டு பஸ்ஸை மிஸ் பண்ணி நைட் ஃபுல்லாக பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்துருந்த கதைகள்லாம் உண்டு. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் அது நான் சொல்கிறது அதுவாக கூட இருக்காது. ஓகே, நீங்கள் சொல்கிறது வேற ஒரு காரணமாக நம்ம எடுத்துக்கலாம்.
ஓகே சார். வேற புரியுது சார் எங்களுக்கு. அது அந்த அந்த காரணம் வந்து நீங்கள் உங்கள் அனுபவத்தை சொல்லிட்டீங்க. நான் இருந்திருக்கிறேன் இரவு முழுவதும் பஸ் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனால் இது அந்த காரணம் இல்ல அது. ஆனால் இவங்களுக்கு நான் சொல்லும் போகும்போது இந்த ஃபேமிலிக்கு காரே இருக்கும் வீட்டில். ம். சிவாஜி படம் மாதிரி ஏதோ ஒரு சூழல்ல எல்லாத்தையும் இழந்துட்டு ஒத்த ரூபாயோட நிக்கிற மாரி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குன்றீங்க. ஆமாம், சரி நீங்கள் இப்படி கூட சொல்லுங்கள். ம். சரிங்க சார், இப்போ 8, 4, 5, 8 8 வேற நம்பர் இருந்தால் கூட நடக்குமா? ம். 100% நடக்கும். ம். அப்போ 8ஆம் தேதி பிறந்தவங்க அவ்வளோ பேருக்கு நடக்குமா? கட்டாயம் நடக்கும். அது இந்த இதுகளுக்கு 100% நடந்திருக்கும். மற்றவங்களுக்கும் நடந்திருக்கும். ஆனால் ஆனா இவங்க சார், 100% நீங்க நடக்கும். சொல்ற மாதிரி 8ஆம் தேதியில பிறந்தவங்களுக்கு இப்படி ஒரு சூழல் வந்திருக்கும்னா, நாங்க பார்த்த வரைக்கும் 8ல பிறந்தவங்கலாம் எங்கள ஆள்றவங்களாகவும், எங்களுக்கு மேல அப்படியே கொடி கட்டி பறக்கிறவங்களாகவும் தான் நெறைய பேர் பார்த்துருக்கோமே சார். அந்த மாதிரி 8 தான் நிறைய உலகம் ஃபுல்லாக நிறைய இருக்கிறாங்க. அதெல்லாம் உண்மை. ஆனால் அந்த ஒரு இரவு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வேறு யாருக்கும் தெரியாது. ம். அதை போய் எப்படி வெளியே சொல்ல ஆமா, முடியும்? கரெக்ட் அது தானே. அவங்க சூழ்நிலை தான் அது. ம். வீட்டில் கூட கோச்சிட்டு போய் கூட இருக்கலாம். போய் ஒரு இரவுக்கு ஒரு இடத்துல போய் ஃபுல்லாக உட்காந்துட்டு காலைல எழுந்திரிச்சு கூட வந்திருக்கலாம். ம். தெரியாது. இல்லை ம். சூழ்நிலை ஏதோ ஒரு இடத்துல போய் போய் லாக் ஆகிட்டு இருப்பாங்க. ரீசனே இருக்காது. காலம்பறை எழுப்பி வந்து ஒரு இது பண்ணி விட்டுருக்கலாம். ஏதோ ஒரு ரீசன். ஆனால் ஒரு இரவாவது இறைவன் உங்களை அப்படி விட்டுட்டாருன்னு சொன்னால் அது ம். சரியா தவறா ம். அப்படின்னா அது சரி. அது அது எப்படி சார் அப்படி சரி? யார் யாருக்கெல்லாம் அப்படி நடந்துருச்சோ அப்படி நடந்தவங்க லைஃப்பில் அவங்க லைஃப்பில் அவங்க அவங்களுக்குள்ளே இருக்கிற தோஷம் பல பிரச்சனைலாம் அந்த ஒரு இரவில் எல்லாத்தையும் கழிச்சு அனுப்பி விட்டுறாரு அவர். ம். நடக்கவே இல்லை சார். இப்போ நான் சொன்னதில் 99% எல்லாத்தையும் நடந்திருக்கும். எங்களுக்கு நடக்கவே இல்லைனாக்கா ம். அப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அந்த ஃபுட்டுக்கே லைஃப்பில் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். ம். லைஃபுக்கே ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். ஒவ்வொரு கட்டத்துக்கும் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். அந்த கட்டத்தில் கொண்டு போய் அவர் விட்டுருவார். உங்களை விடக்கூடாதுன்னு தான் அவங்கள உதவி பண்ணுறாரு. ம். அப்போது எதுக்காக சொல்ல வரேன்னா, சரிங்க சார், நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் சொல்கிறத பார்த்தா பயமாகவும் இருக்குது. அட விடுங்க சார், நாங்கள் அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஜாலியாக எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டா சந்தோஷம். ஆனால் அந்த சூழ்நிலை அப்படி ஜாலிலாம் எடுத்துக்க முடியாது. ம். இப்படி ஒரு சூழ்நிலை வந்து சரி சார், இப்போ இப்போ நாங்கள் நீங்கள் ஏற்கனவே உள்ள லைஃப்பில் உள்ளவங்கள சொல்லிட்டீங்க. இப்போது எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு அந்த வயசாகுது. அவன் அந்த தேதியில் பிறந்திருக்கான். நடந்துருமே, எங்களுக்கு பயமாக இருக்க. நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம். ஆமா. பழசையே சொல்லிகிட்டு இருக்க முடியாது. இப்போது எத்தனை பேருக்கு நம்ம சொல்கிற 12லேருந்து 19 வயசுன்னு சொன்னேன். ம். 12லேருந்து 19 எங்கள் வீட்டு பிள்ளைங்களாம் இருக்குது. நாங்கள் இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா நாங்கள் இது என்னன்னு நினைக்கிறது? எங்களுக்கு பயமாக இருக்காதா? எல்லாத்துக்கும் பயமாக இருக்கும். இது இறைவன் செயல் விஷயங்கள் எல்லாத்துக்குமே பயமாக தான் இருக்கும். ம். நம்ம அதை கடந்து போகும்போது தான் பயம் தெளிச்சிடும். அடுத்து இன்னும் ஒரு எபிசோடு வச்சுருக்கிறேன். இறைவன் எங்கே காமிக்கிறான்னு அது அப்புறமா சொல்கிறேன். அது அப்புறம் வச்சுக்கிறோம். சரி, நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயந்தான் ம். அதுக்கு சொல்யூஷன். ஒரு இரவாவது சிவன் கோயிலில் போயிட்டுட்டு முழுசாக நீங்கள் ஒரு உங்கள் பையனோ பொண்ணோ ஒரு முழு இரவு போயிட்டு இந்த 12லேருந்து 19 வயசுக்குள்ள பிள்ளைங்களை இப்போ உள்ள ஏதாவது ஒரு கோயில் முழுமையாக முழு இரவு தங்க வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா அது காம்பன்சேட் ஆயிரும். ம். அதுலேருந்து தப்பிச்சிடலாம். அதுலேருந்து விடுபட்டுடலாம். அந்த பிரச்சனையிலேருந்து சரியாயிரும். சிவன் கோயிலாக தான் இருக்கணும் ஒரு முழு இரவு. நீங்கள் பாட்டு அப்படி போயிட்டு ஒரு 2 ஹவர் இருந்துட்டு வந்துட்டிங்கன்னா அது வேலை செய்யாது. முழு இரவு இருக்கணும். அடுத்த கேள்வியும் கேட்பீங்க. அவங்க மட்டும்தான் இருக்கணும், ஃபேமிலியோடு இருக்கலாமா? ஆமா. அது ஏன்னா உங்கள் அவர் சௌகரியம். ஃபேமிலிய விட்டுட்டு ஃபேமிலிக்கெல்லாம் வராத ஒரு பிரச்சனை இவருக்கு மட்டும் வருது அப்படின்றப்போ, அவர் மட்டும் தான் இருக்கணுமா? இல்ல குடும்பத்தோட போய் இருந்து குடும்பத்தோட புண்ணியத்த இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு குடும்பம் வரோம். எக்ஸ்ட்ரா வரம் கிடைச்ச மாதிரி அவர் உங்களுக்கும் இருக்கு, பாக்கியம் கிடைச்சுன்னா இருங்க. ம். தனியாக எப்படி விட்டுட்டு வர முடியும்? ஆம்பளை பிள்ளை இருக்கிறவங்க இருந்துட்டு போயிடுவோம். 18 வயசு அவன் ஹாயாக இருந்துட்டு போயிடுவான். பொம்பளை பிள்ளை எப்படி விட முடியும்? ம். கூட பேரண்ட்ஸ் இருக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. இதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்னது, ஒரு இரவு சிவன் கோயிலில் முழுமையாக தங்கி இருந்து வந்துட்டாக்கா இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். ம். அப்போது இந்த தேதி பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். சார், நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒவ்வொரு தேதிக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வச்சுருப்பீங்க போல இருக்குது. இப்போதைக்கு இது வரை சொல்லிக்கிறலாம். ஒரு தேதிக்கான பிரச்சனைய சொல்லியாச்சு, இதையே அதுக்கான சொல்யூஷனே சொல்லியாச்சு. இதையே டைஜஷன் பண்ணுறதுக்கு முடியல எங்களால். நீங்கள் பண்ணுற எல்லாத்தையும் சொன்னால் நாங்கள் எங்கே போகிறது? ம். எங்கேயும் போக வேண்டாம். ம். அதனால் இது பெரிய விஷயம். அடுத்த கட்டத்துக்கு அடுத்தது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சரிங்க, இதை நீங்கள் இப்படியே சொல்கிறீங்க. அடுத்து எங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஒரு பவரோடு நாங்கள் இருக்கணுமே. அதான் 8, 4, 5, 8 நாங்கள் என்ன தான் செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கவலை இல்லை. குறியீடை உள்ளே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ம். இப்ப இந்த எண்களுக்குன்னு தனி குறியீடு உண்டா சார்? 17க்கு வந்துட்டு ஆண் சிங்கம். ம். ஆண் சிங்கத்தை குறியீடை ஒரு சைடில் டேட்டு மாதிரி கூட போட்டுக்கிடலாம். ம். டேட்டு மாதிரி கூட போட்டுக்கிடலாம். அதுதான் இப்போ எல்லோரும் பண்ணுறாங்கல்ல. ஆமா. அது உலகம் ஃபுல்லாக போட்டுக்கிடலாம். இன்னொன்று வந்துட்டு நம்பர்
55 நம்பர் 55 அதுவும் டேட்டாவும் பண்ணிக்கலாம், டேட்டு மாதிரி பண்ணிக்கலாம். சார் டேட்டு வேண்டாம் சார், எனக்கு சிங்கம் வேணால் டேட்டு மாதிரி பண்ணிக்கிறேன், அது ஓகே, நான் சிங்கம் மாதிரி இருக்கணுன்ட்டு பண்ணிக்கிங்க. 55ஆம் நம்பரை டாலர் மாதிரி பெண்டன்ட் மாதிரி செஞ்சு கூட போட்டுக்கிறேங்க. ஸோ என்ன கேட்டேங்க, உங்களுக்கு வந்து இது ஏன் அதை சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா 8 4 5 8ன்ற போது ஜென்ம தோஷத்தை குறிக்கக்கூடியது எண். ஜென்ம தோஷத்தை குறிக்கக்கூடிய எண் அப்படின்னு நீங்கள் சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டீங்க, நாங்களும் எடுத்துக்கிட்டோம். ஆனால் அதுக்கு உண்டான நம்பர் உள்ளவங்களுக்கு தான் தெரியும், என்ன தெரியும். சில பேருக்கு திருமணமே ஆகாமல் போயிடும், சில பேருக்கு திருமணம் ஆகி ஏன்டா திருமணம் பண்ணுங்கிற சூழ்நிலையில் இருப்பாங்க. சில பேர் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க, பிஸ்னஸ்லேயும் ஜெயிக்க முடியாது. இப்படி அந்த ஜென்ம தோஷம்னு ஒன்று இருக்கும்போது உங்களால் எதையுமே லைஃப்பை ஃபுல்ஃபில் பண்ணிக்கவே முடியாது. ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியாத லைஃப்பை எப்படி வாழ்கிறது, கஷ்டம்தான். அப்போது நம்ம அதுலேருந்து வெளியே ஆகணும். அப்போ இந்த 55 நம்பரை வந்துட்டு நீங்கள் எப்படி செஞ்சீங்க. அடுத்து ஒருவேளை பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு போட்டுக்கிறலாம், பெண்களாக இருந்தாக்கா நம்பர் 5 அப்படின்னு செஞ்சு தாலிக்கொடியில் போட்டுக்கிறோங்க. ஆமாம் கண்டிப்பாக. ஏன் அப்படின்னு, ஏங்க நம்பர்லாமா அப்படிலாம் போடலாமா, அதெல்லாம் நல்லாவே போடலாம். ஏன் அப்படின்னாக்கா இந்த கான்செப்டுக்கு 8 4 5 8க்கு என்ன இதில் ஒரு ஏன் அந்த நம்பர்லாம் நம்ம போடுறோன்னு சொன்ன சில விஷயங்கள்லாம் இருக்குது. இவங்களுக்கு பிரத்யாருடைய பிரச்சனையை இவங்ககிட்ட சொன்னாக்கா பிரத்யாருக்கு பிரச்சனை தீர்ந்துடும். அவங்க என்ன பிரச்சனை சொன்னாங்களோ அந்த பிரச்சனையை இவங்க ஃபேஸ் பண்ணணும். இந்த 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 டேட்டுக்கு 8 4 5 8 1 டேட்டு கொண்டவங்க எல்லாத்துக்கும் மற்றவங்க யாருன்னா வந்துட்டு ஏதாவது அவங்க வீட்டு பிரச்சனை உங்ககிட்ட சொன்னாங்கனாக்கா நீங்கள் ஒரு வாரம் கழித்து பாருங்கள், அவங்களுக்கு அந்த பிரச்சனை அதெல்லாம் தீர்ந்து என்னமோ நீங்கள் உங்ககிட்ட சொன்ன நேரம் என் நேரம் எல்லாம் தீர்ந்துருச்சுன்னுவாங்க. அது சிம்பிளாக அவங்க சொல்லிடுவாங்க. ஆனால் அது உண்மை. அது அந்த பிரச்சனையும் உங்களுக்கு டைவர்ட் ஆயிரும். என்னங்க இப்படி சொல்கிறீங்க, அதுக்கு தான் நம்பர் 5 போடுங்க. என்ன பெண்களை வந்து தாலிக்கொடியில் 5 போட்டிங்கனாக்கா அது உங்கள் மேலே வந்துட்டு அஃபெக்ட் பண்ணாது, அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு யார் சொன்னாங்களோ அங்கேயே போயிடும், இல்லைன்னா உங்கள்கிட்ட வராது. நீங்கள் வெறும் ரிசீவிங் வரைக்கும் தான் பண்ணிப்பீங்க, உங்களை போய் பாடிக்குள்ளே போய் கனெக்ட் ஆகாது. அதுவும் சொல்லணே, ஒவ்வொரு எண்ணுக்கும் உள்ளுக்குள்ளே ரகசியங்கள் 1000 இருக்கும். நானும் முடிஞ்ச வரைக்கும் 1,00,000 ரகசியம் இருக்கும், 1 கோடி லட்சம் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எல்லாத்தையும் ஒரே இடத்துல சொன்னோன்னாக்கா எல்லோரும் நம்ம அதை ரிசீவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு இடத்துல ஒன்று ஒன்று அங்கங்கே ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு வரேன், அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்துட்டு நாம் இதை வந்து சிம்பிளாக நடந்துட்டு கடந்து போக முடியாது. அதனால் அப்படி நீங்கள் பெண்கள் அப்படி போட்டுக்கலாம். ஏன்னா இது ஒரு ஆர்ஸ் பவரை நமக்கு வந்து கொண்டு வந்து நம்ம கையில் கொடுத்துட்டு போகக்கூடிய சக்தி அந்த எண்களுக்கு உண்டு. அந்த நம்பரை இப்போ தொட்டாலே அது ஆர்ஸ் பவர் ஆட்டோமேட்டிக்காக ரேஸ் ஆகிரும். அப்போ அது காம்பன்சேட் பண்ணிடும். அப்போது 8 4 5 8 இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனையை இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம கடந்து போகிறதுக்கு இந்த வழிமுறையெல்லாம் நீங்கள் பாட்டு டச் பண்ணிட்டு போய்கிட்டே இருந்தீங்கனாக்கா அதுலேருந்து வாழ்க்கையை ஸ்லோவாக அதுலேருந்து கடந்து போயிட்டு ஆஹா உங்களோ ஓஹோ அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ அதில் நஷ்டம் இல்லாமல் டெபிட்டோடு இருப்பீங்க. டெபிட்டையும் இல்லாமல் லைஃப்பை வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும். லைஃப்பையும் ஏதுவாக இருக்கும், பிஸ்னஸ் லைஃப்பையும் ஏதுவாக இருக்கும். மொத்தத்துலேயும் லைஃப்பையே வந்துட்டு ஹார்டாக இல்லாமல் லேஸாக இருக்கும். அதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஏன்னா வந்து நேயர்கள் வந்து நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வீட்டில் வந்து செக் பண்ணி பார்த்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து அப்படி தான் நடக்குதா அப்படின்றத வந்து அவங்களே ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நமக்கு நிறைய விஷயங்களை வந்து நேரடியாகவும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த தேதியில் பிறந்தவங்க இப்படி ஒரு இரவு சந்திச்சிருக்கிறாங்களான்றதையும் சொல்லுவாங்க. சந்திச்சா அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான சொல்யூஷன் இன்றைக்கி அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிருக்கு. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.